தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த ரெண்டு வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. மாம்சத்தின்படி, ஆவியின்படி. மாம்சத்தின்படினா இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன்னா 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் மாம்சத்தின்படி சிந்திப்பது, தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாமல் இருப்பது 8வது வசனம். 6வது வசனம் மாம்ச சிந்தை மரணம். இப்படி மாம்சத்தின்படி சிந்திக்கிறது, வாழறது, முடிவு என்னாகும்? மரணம். இப்போ 2வது வார்த்தைக்கு வருவோம், ஆவியின்படி. பழைய பாட்டு காலத்தில் எபிரேயத்தில் இந்த ஆவிங்கிறதுக்கு ரூஹா அப்படின்னு அர்த்தம். ரூஹா என்று சொன்னால் காற்று, பெரும் காற்று அப்படின்னு அர்த்தங்க. என்ன நடக்குது? நமக்குள்ளே நாம் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாதே செய்கிற இந்த சுபாவங்கள், இது எல்லாம் எப்போ போகுதுன்னா ஆவி உள்ள வந்த பிறகு ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்தானம் பெறுகிறோம். ரட்சிப்பே பரிசுத்த ஆவியில் தான் நம்ம தூண்டப்பட்டு நடத்தப்படுகிறோம். ஆவின் அபிஷேகத்தை வரும். இந்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு என்ன நடக்குதா? இந்த பெரும் காற்றாகிய பரிசுத்த ஆவி இத்தனை மாம்சத்துக்கிறீர்கள்லாம் ஒரேடியா அடித்து விரட்டி 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 நம்ம முழுமையான ஒரு வெற்றிக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாம்சத்துக்கு எல்லாம் பரிசுத்தாவின் எடுத்துட்டு அங்க என்ன வைக்கிறாரா? ஆவின் கனிகளை வைக்கிறார். என்ன ஆவின் கனிகள்? அன்பு வைக்கிறார், சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், இத்தனை குணத்தை வைத்து நாம் வெற்றி பெற பரிசுத்தாவை உதவி செய்கிறார். ஆகவே நாம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழனா, உன் பலகீனத்தை ஒரு முறை பார்த்தால், இத்தனை பலகீனம் எனக்குள்ளே, என்னால முடியாது, நடக்காது, வெற்றி பெற முடியாது, அதோடு நின்றாதீங்க. 10 முறை இயேசுவை பாருங்க, அவரால் எல்லாம் கூடும். கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு வாஞ்ச இல்லைன்னா நம்ம ரட்சிப்பு சந்தேகம். ஆகவே ஏதோ சில விதத்துல நீங்கள் பின்தங்கி இருக்கலாம், தோல்வி அடைந்து கொண்டு வரலாம். இந்த நாளிலே வெற்றி பெற போகிறோம். ஆக பரிசுத்தாவை இடம் கொடுத்து, ஆண்டவருக்கு இடம் கொடுத்து விட்டார், அதிலே வெற்றி பெறக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.